நம்ம எல்லாருக்கும் ரூஃப் கிரியேட் பண்றது தெரியும். கிரியேட் பண்றதுக்கு, ரூஃப பிளேஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காம்போனன்ட் இருக்கு. பீம். இந்த பீம்ஸ எப்படி ரிவிட்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ரூஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வால்த்த செலக்ட் பண்ணிட்டு ஹைட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ரூஃப் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பீம்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா ட்ரஸ் அப்படின்னு கூட நீங்க கூப்பிட்டுக்கலாம். பீம் ஆர் ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பீம் சிஸ்டம் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல செட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பிக் எ பிளேன் குடுங்க. ஒரு ஃபேஸ செலக்ட் பண்ணுங்க. பிக் லைன் யூஸ் பண்ணி எட்ஜஸ செலக்ட் பண்ணுங்க. ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுங்க. க்ளோஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பீம் டைரக்ஷன் கிளிக் பண்ணி லைன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் டிராப் பண்ணுங்க. இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ்ல ஃபிக்ஸ்டு ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில 600 அப்படின்னு குடுங்க. என்ன பீம் வேணுமோ அந்த பீம இதில செலக்ட் பண்ணுங்க. ஃபினிஷ் குடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பீம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஹாரிசான்டலா பீம் கிரியேட் பண்றதும் ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ட்ரக்சர் போங்க. பீம் சிஸ்டம் கிளிக் பண்ணுங்க. சேம் பிக் லைன் யூஸ் பண்ணி எட்ஜஸ செலக்ட் பண்ணுங்க. ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுங்க. இதையும் ட்ரிம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பீம் டைரக்ஷன யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிராப் பண்ணுங்க ஒரு லைன் ஹாரிசான்டலா. ஃபினிஷ் குடுங்க. பீம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். பாட்டம்ல வரணும் அப்படின்னா, இந்த பீம்ஸ செலக்ட் பண்ணிட்டு, இசட் வேல்யூல -100 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி மூவ் ஆகும். இதுல எல்லா பீமையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு -100. இந்த பீம்ஸ்க்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணா செலக்ட் பண்ணிட்டு எல்லா பீம்ஸையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆல் இன்ஸ்டன்சஸ், விசிபிள் இன் வியூ, ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் போயிட்டு இதில வுட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே குடுங்க. ரூஃப் வந்து ரெடி பண்ணியாச்சு. வுடன் ஃப்ரேமிங் வித் ரூஃப் அண்ட் பீம்ஸ் அண்ட் ட்ரஸ். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ப்ரொஃபைல் டிரா பண்ணியிருக்கேன். பீம் டைரக்ஷன்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். லைன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு லைன் டிரா பண்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்படி ஜாயிண்ட். ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் டிரா பண்ணியிருக்கேன். நான் வந்து பீம் கிரியேட் பண்றேன். ஒரு ரூஃப்க்கு தேவையான ஒரு பீம். நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு ஸ்பேசிங்கிறத நான் வந்து ஒரு 600 அப்படின்னு குடுக்குறேன். ஃபினிஷ் குடுக்குறேன். ஃபினிஷ் குடுத்தோன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களால ரூஃப்க்கு தேவையான பீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பர்ட்டிகுலரா ஒரு ஃபேஸ செலக்ட் பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் ஃபேஸுக்கு நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களால ஒரு பீம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, வால் டிரா பண்ணுவாங்க, ரூஃப டிரா பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளோர் கிரியேட் பண்ண சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா ரியல் வேர்ல்டு வரும்போது, ரியலா ஒரு பிராக்டிகலா நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது, ஜஸ்ட்டு 4 வால் இருக்குது. இல்ல ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்குது. அந்த ஃப்ளோருக்கு தேவையான ரூஃப மட்டும் நீங்க கிரியேட் பண்ணா போதும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல தான் நீங்க பிம்மோட ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதாவது எல்ஓடின்னு சொல்றோம் இல்லையா? லெவல் ஆஃப் டீட்டெயில். நீங்க ஒரு ரூஃப் வந்து ஜெனரிக்கா இந்த இடத்துல ஒரு ரூஃப் வருது அப்படின்னா காமிக்க முடியும். இல்ல எனக்கு டீட்டெயில்டா வேணும். எனக்கு ப்ராப்பரா ஒரு ரியலா வேல்ல வந்து ஒரு ரூஃப கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ, அது எல்லாமே ரிவிட்ல உங்களால காமிக்கணும்னா, அதுவும் காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த மாரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க பொதுவா இன்ஸ்டிடியூட்ஸ் போனா ஜஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா ரியல் வேல்ல அவங்க சொல்லிக் குடுக்கிறது மட்டும் பத்தாது. இந்த மாதிரி வொர்க் ஃப்ளோஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு தான் இத சொல்றேன். இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? சந்தேகங்கள் இருக்கா? இப்படிதானே வரும் ப்ராஜெக்ட்ல. என்னப்பா?
இல்ல இப்படிதான் நம்ம ஆர்கிடெக்சர் ஃபைல் லிங்க் பண்ணனால இப்படிதானே வரும். அப்படி இல்ல. நீங்க வந்து நீங்க பண்ற கம்பெனிஸ பொறுத்து. இப்போ டீட்டெயிலிங் இருக்கு இல்லையா? நீங்க டீட்டெயில்டா ஒரு ஆமா. ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரூஃப்க்கு என்ன வரும்? ஒரு பீம் வரும். கரெக்ட்டுங்களா? பீம் இல்லாம ரூஃப் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஸோ அததான் சொல்ல வரேன். நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்லலாம் போனீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பீம் எல்லாம் வச்சு அவங்க பண்ணி குடுக்க காமிக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளோர் பிளான் அது கிரியேட் உண்மைதான். பண்ணுவாங்க. அதுக்கு மேல ரூஃப டிராப் பண்ணுவாங்க. ஃப்ளோர டிராப் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு பில்டிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியலா ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ணும்போது, நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாக்ட்டா ஒரு பீம் வரணும்னா, அந்த பீம் இருக்கணும். ஒரு நான் ரூஃப் ஒர்க் பண்ற ஒரு ம். சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ற வந்து இப்போ வந்து டிப்போ ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க் பண்றீங்க? டிப்போட்டு மெட்ரோ டிப்போ, பஸ் டிப்போட். டிப்போ ஓகே. அந்த. டிப்போட். ஆமா. ஓகே. அதுல ஒர்க் பண்றேன். அது எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். இந்த இடத்துல பீம்னா அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல என்னென்ன வரும்னு ஓகே. சொல்லிட்டு ம். கரெக்டா வச்சிருப்பாங்க. அப் டு ரூஃப் ஓகே. வரைக்குமே கரெக்டா இருக்கும். ஓகே. பில்டிங்ல அதான். அவ்வளவு நான் ஒரு ஒர்க் பண்ண. கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ பேஸ் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் பேஸ் பண்ணி, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணுவாங்க. ஓகே இப்ப ஓகே. நம்ம வந்து சாதாரண ஒரு வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து நீங்க டீட்டெயிலிங் பண்ணி எவ்வளோ டீட்டெயில் வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு ரூஃப் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹாரிசான்டலா உங்களுக்கு ரூஃப் வேணும்னா அதுவும் கிரியேட் பண்ணலாம். ஒரு ரூஃப்ல வர போல்ட், நட்டு, அப்புறம் டைட் பண்றது, இது கூட உங்களால காமிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஆ, இந்த டீட்டெயிலிங் ஆட் ஆக என்ன ஆகும்னா, ப்ராஜெக்ட்டோட வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட்ட பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட், அப்புறம் டைமிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஓகே. இப்போ வந்து இப்போ ஆர்கிடெக்சர் இப்போ வந்து ஒரு 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 டார்கெட் வச்சு முடிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த சரி. இடத்துல ஆர்கிடெக்சர் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகுங்கிறது ம். எனக்கு முன்னாலே தெரியும். ம். ஆனா நான் ஒர்க் பண்றது வந்து க்ளவுட் ஃபைல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஃபைல்ல ஒர்க் பண்றீங்க? நான் இப்போ க்ளவுட் ஃபைல்ல நான் ஒர்க் பண்றேன். கேட்கல. அது என்ன கேட் ஃபைலா? கேடா? தேர்ட் இல்ல, க்ளவுட் ஃபைல்ல ஒர்க் பண்றேன். கிளவுட் ஃபைல்ல ஒர்க் பண்றீங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து நான் லாஸ்ட் மந்த் ஒரு சமேஷன் அப்போ வந்து ரூஃபோட ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி. அது எப்படி பண்ணுவாங்க? இப்போ நான் நான் அந்த ஃபைல் தனியா தானே இருக்கும் எனக்கு. இல்ல. இப்ப நீங்க என்னால கிளவுட் காமிக்க முடியாது. ஏன்னா கிளவுட் நான் இப்ப காமிக்கணும் அப்படின்னா, பெய்டு வெர்ஷன் எனக்கு இருந்தா தான் என்னால காமிக்க முடியும். ஆக்சுவலா ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க ஆக்சுவலா ம், எப்படி நடக்கும் இல்ல, அப்படின்னா, நீங்க அது இப்போ எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்னு நான் கேக்குறேன். அது எனக்கு ஒரு எப்படி டவுட்டாவே ஒர்க் இருக்கு. எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு கேட்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து அதான் கேக்குறேன். நீ நீங்க கிளவுட்ல ஒர்க் பண்றதுனால சிங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்க எந்த கிளவுட்ல ஒர்க் பண்றீங்க? ஆமா ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளவுடா? ஆமா, ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன்களோட தான். ஓகே. நீங்க சிங்க் பண்ணி, பப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்றீங்க இல்லையா? நீங்க பப்ளிஷ் ஆமா. பண்ணும்போது, அங்க ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருக்கும். நீங்க அடுத்து என்ன ஓகே. பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிளையன்ட் உங்க உங்க டீம் ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் டீம்ல இருந்து நீங்க நீங்க ஆக்சுவலா என்னவா ஒர்க் பண்றீங்க? நீங்க MEP ஒர்க் பண்றீங்களா? இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? MEP எலக்ட்ரிக்கல். MEP ஒர்க் பண்றீங்க. ஓகே. நீங்க MEP ஒர்க் பண்றனால, உங்களோட டீம் சைட்லருந்து, உங்க ஆர்க்கிடெக்சர் டீம்லருந்து உங்களுக்கு மாடல் அப்டேட் ஆகி அவங்க சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணதுக்கப்புறம், ஆமா நீங்க இப்போ ஒர்க் பண்ணதுல சேஞ்சஸ் வரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா, இப்போ ரூஃப் ஆமா. ஹைட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, உங்களோட எலமென்ட்ஸ், கேபிள் ட்ரே, அப்புறம் கான்டியூட்ஸ் இதுவும் இன்கிரீஸ் ஆகும் ஹைட். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க ஆமா. அடுத்து அப்டேட் பண்ற மாரி இருக்கும். ம் ம் ம். இல்ல ஆமா. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ல தான் வரப்போது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க இப்பவும் ஆ, ஒர்க் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் ஏதாவது கிரியேட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு, ஓகே இந்த ஹைட்ல தான் வரப்போது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ம். பிளேனுக்கு பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணோம் ஓகே. அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க நீங்க ஏதாவது ஃப்ளோர் பிளான், இல்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எலிவேஷன் போனீங்கன்னா, ரெஃபரன்ஸ் பிளேன். ஆர்க்கிடெக்சர் ஆர் ஸ்ட்ரக்சர் டேப்ல ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, ஓகே. நீங்க டிராப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓகே. இந்த இதே மாதிரி இதே மட்டும் ரூஃப் எடுத்துக்கிடுவாங்க. கரெக்ட் தானே? என்னங்க? இந்த ரெஃபரன்ஸ் பிளேனே அவங்க வந்து ரூஃபா எடுத்துக்கிடுவாங்க. ஆமா. ஆக்சுவலா நீங்க தான் இத கன்சிடர் பண்றீங்க.
நீங்க தான் இத பிளேஸ் ஆ பண்றீங்க. புரியுதுங்களா? இது வந்து புரியுது உங்க புரியுது. உங்க டீம் ஆர்க்கிடெக்சர் டீம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்போ லைட் ஏதாவது பிளேஸ் ம். பண்றீங்க. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை தானே! ஏன்னா நீங்க ஆமா வந்து ஆமா. ரூஃப் வந்து இன்னும் வரல. அப்டேட் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, நீங்க அந்த மாடல்ல தான் வொர்க் பண்ணணும். இல்ல நீங்க உங்களுக்கு ஓகே. தெரியும் இந்த சைட்ல தான் வரப்போது அப்படின்னா, நீங்க ஒரு எப்படி சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு கூட நீங்க வொர்க் பண்ணலாம். அவங்க அப்டேட் பண்ணி தந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வொர்க் பண்ணலாம். அப்டேட் பண்ணி தந்ததுக்கு அப்புறம் வொர்க் பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க எலமெண்ட்ஸ மூவ் பண்ற மாரி இருக்கும். டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆமா. இப்பவே வொர்க் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த ரெஃபரன்ஸ் பிளேன வந்து ஹோஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு, இதுதான் ரூஃப் அப்படிங்கிற லெவல் எடுத்துட்டு, அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வொர்க் பண்ணலாம். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஆ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. ஓகே. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? அது நான் இப்ப தான் கனெக்ட் பண்ணேன். இந்த டார்மர் ஓப்பனிங் மறுபடியும் சொல்லுங்க. என்ன என்ன சொல்றீங்க? டார்மர் ஓப்பனிங்களா? ஆமா. ஸோ ஆக்சுவலா இது வந்து டார்மர் கிடையாது. நார்மல் ரூஃப் தான். ஸோ நான் எப்படி இத வொர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, ரூஃப் வந்து எடிட் ஃபுட் பிரிண்ட் குடுக்குறேன். ஸோ நான் இந்த மாரி ஸ்கெட்ச் டிரா பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? நான் இந்த எடிட் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்கெட்ச் டிரா பண்ணனால தான் இந்த மாதிரி எனக்கு வருது. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டார்மர் மாதிரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கா இருக்கு இல்லையா? இந்த வால நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு, அட்டாச் குடுத்தீங்கன்னா, அட்டாச்டா குடுத்துட்டு இந்த ரூஃப் செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி குளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க இங்க டார்மர்ல இருக்கும்ல, விண்டோ எல்லாம் அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். எக்ஸாக்ட்டான டார்மர் ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இந்த ரூஃபோட ஆப்ஷன்ஸ் அப்புறம் வந்து இந்த மாடிஃபைல ஜாயின், அன்ஜாயின் ரூஃப் இருக்கு இல்லையா? இதுதான் நெனைக்கிறேன். டார்மர் அப்படி முன்னாடி இருக்கும். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கெட்ச் டிரா பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த லைன கிளிக் பண்ணிக்கிட்டு, டிஃபைன் ஸ்லோப் அப்படின்னு குடுத்துருக்கேன். இந்த லைனுக்கு நான் குடுக்கல. இந்த லைனுக்கும் நான் குடுத்துருக்கேன். இப்ப இந்த 2 பக்கமே ஸ்லோப் இருக்கிறனால, இந்த இடம் இந்த 3 லைன் மட்டுமே எப்படி வரும் அப்படின்னா, ஏ ஷேப்ல வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்க்கறது டார்மர் மாதிரி இந்த மாரி கிரியேட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓகே. இந்த வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அந்த கட்டு கேட்டேன்ல ஜியோமெட்ரி கட்டிங். ஆமா. ஸோ நீங்க வந்து ஃபேமிலி கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிதானே? ஸோ நான் ஆமா, அதுவும் ஆமா. ஓப்பன் பண்றேன். ஸோ நான் ஒரு ஃபேமிலி கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜெனரிக் மாடல் அப்படிங்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்றேன். ஓப்பன் குடுக்குறேன். நம்ம நார்மலா நான் ஒரு ஒரு பிளம்பிங் எக்ஸ்ட்ரூஷன் டீ ஜாயின் அந்த மாதிரி என்னங்க? பண்ணுங்க. டீ எப்படி ஜாயின் மாதிரி கேட்கல? ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணுங்களேன். டீ ஜாயின்னுங்களா? ம். ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ நான் ரஃப்பா கிரியேட் பண்றேன் இப்போதைக்கு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வியூல வந்து உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஷேப் கிரியேட் பண்றேன். நான் ரஃப்பா தான் கிரியேட் பண்றேன். ஏன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ண டீ எல்லாமே ப்ராப்பரா கிரியேட் பண்ணணும்னா டைம் எடுக்கும். ஒவ்வொரு பாராமீட்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அந்த மாரி இருக்கும். இப்போ ஜாயின் அப்படிங்கிறது, கட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, மேக்ஸிமம் வந்து இந்த வாய்ட் ஃபார்ம்ஸ தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் வாய்ட் ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்றோம்னா, சில இடத்துல நான் கிரியேட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்றேன். இதில பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து அந்த கட் வந்துச்சு பார்த்தீங்களா? சம்டைம்ஸ் வந்து வராது. அந்த வராம இருக்கும்போது கட் நீங்க யூஸ் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு 2 ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணீங்கன்னா, கட் நடக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உள்ளாடி ஒரு வாய்ட் இருக்குன்னா, அதுவும் இந்த வாய்டும் வந்து ஒரு கிளாஷ் மாரி ஒண்ணு நடக்கும். ஸோ அதனால ரிவிட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த டீ அப்புறம் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு. ஆனா கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண முடியாதுன்னு இல்ல. கிரியேட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க வந்து கேட்டீங்க இல்லையா?
சாலிட் ஜாமெட்ரி எனக்கு இதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு. ஆமாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில எலமெண்ட்ஸுக்கு நீங்கள் சாலிடுன்னு இருக்கும், அதை நீங்கள் வாய்டுன்னு கூட மாற்றிக்கலாம். அப்போ ஹைட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி கட் ஜாமெட்ரி இருக்கு பாருங்க. இது எனேபிளாக இருக்கிறனால தான் இது கட் ஆகுது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் சில நேரம் கிரியேட் பண்ணும்போது இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் அந்த கட்டை வந்து கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம அந்த கட் ஜாமெட்ரி அப்படிங்கிற டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். வாய்டை செலக்ட் பண்ணணும், ஜாமெட்ரி செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஏன் கட்டு நடக்கலைன்னா, நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கட் ஜாமெட்ரி எடுத்து விட்டுட்டேன், அதனால நடக்கலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இங்கே வந்து சாலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேபி வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாய்டுன்னு மாற்றினீங்கன்னா இதை வந்து இதே மாதிரி வாய்டாக கொண்டு வர முடியும். ஸோ நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபேமிலி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை ஓகே. காமிக்கிறேன். இது அரேல ஒன்று டவுட் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு. ஓகே, இது டெவலப் பண்ண ஃபேமிலி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வெண்ட் கவுல் இருக்குல்ல, பைப்போட மேல எல்லாம் பிளேஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாய்டு யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் அரே பண்ணியிருக்காங்க, அரே பண்ணிட்டு வாய்டு யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இந்த அரே பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுல ஒரு டவுட் இருக்கு. இது ஆமா. எப்படி கரெக்டாக ரிப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க, அரே பண்றாங்க அப்படி? எந்த மாதிரி அரே யூஸ் பண்றீங்க? அதாவது நம்ம ஃப்ளோர் ட்ராப் இருக்கு இல்லையா, ஆமா. ஃப்ளோர் ட்ராப்ல அந்த ஹோலா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ அந்த நீங்க இது சொல்றது வந்து வந்து இந்த மாதிரி சொல்றீங்க. இதே மாதிரி என்னங்க? அதே மாதிரி தான், அந்த புரியுதுங்க. ஹோல்ஸ் இருக்குன்றாங்க இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேங்க எப்படின்னு. ஓகே ஸோ நான் எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்றேன், ஓகே. சர்க்கிள் ட்ரா பண்றேன். ஓகே ஸோ இது ஒரு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அரே பண்ணணும், கரெக்டுங்களா? 2 மெத்தடில் அரே பண்ணலாம். ஒன்று வந்து கிரியேட் பண்ணும் போதே அரே பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ஒரு ஒன்று வச்சுப்போம், ஒரு 5 கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரேங்கிற ஆப்ஷன் ஹைட் ஆயிரும். இது ஹைட் ஆச்சுன்னா உங்களால் ஸ்கெட்சில் அரே பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ரொட்டேட் கமாண்ட் இருக்குல்ல, ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி காப்பியை யூஸ் பண்ணி இதில் பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இதில் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்தேன்னா ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் இந்த இது செலக்ட் பண்ணுறேன். இந்த இதில் சாலிட் அண்ட் வாய்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பராமீட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் வாய்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த கட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சுல? ஓகே. இதே இந்த 360ல அப்படியே ஃபுல்லா ரவுண்டா கொண்டு வரதுக்கு கொண்டு வரேங்க. ஸோ இது ஒரு மெத்தடு, ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ நான் வந்து இப்போ ஒரே ஒரு இது மட்டும் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரே வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அரே கிளிக் பண்ணிட்டு எந்த மாதிரி அரே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். லீனியர் அரே அப்படிங்கிறது லீனியராக வரும். நம்ம ஆட்டோகேட் படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், ரெக்டாங்குலர் அரேன்னு சொல்லுவோம் இல்லை ஆட்டோகேடில், அதுதான் லீனியர் அரே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரேடியல், இதுதான் போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் ஆஃப் த ஃப்ளோர் ட்ராப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு கிளிக் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அரே அப்படிங்கிறது. இப்போ கிளிக் பண்ணும்போது
மவுஸை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வருது இல்லையா? இப்போ ஆமா. நீங்கள் இதில் 360ன்னு டைப் பண்ணால் போதும். 360னா ஃபுல் சைடும் வரும். சரிங்களா? ஸோ அது ஒரு நிமிஷம் நான் அது வர பண்ணுறேன் மாட்டேங்குது. எப்படின்னு. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. வரும் 360 வரும் தான் வரும் கொடுக்குது, வர மாட்டுது. வரும் வரும். இதில் வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 360 இந்த பாரு. மூவ் டு செகண்ட். ஓகே ஓகே ஓகே. இது ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம். ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இது ஏன் அப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல அரே நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மூவ் டு அப்படின்னு. இது செகண்ட்னு ஆமா. இருந்துச்சுன்னா லாஸ்ட் வந்து செகண்ட் இருக்கு. செகண்ட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்கல்ல, சென்டர் கிளிக் ஆமா. பண்ணிட்டீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கிளிக் பண்ணுறீங்க. 360 ம். அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஜெக்டை வந்து இதில் தான் வரும். அந்த ஏற்கனவே கிரியேட் பண்ண சர்க்கிள் மேலே வரும். அதான் 360. 0வும் 360 டிகிரியும் ஒன்று தான், சேம் தானே? இதே இது ம். நீங்கள் வந்து ஒரு ஒரு 10 இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 10 ஆங்கிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும் பாருங்க. ம். புரிஞ்சுங்களா? சரி. அது செகண்ட் கொடுக்கும்போது நீங்கள் செகண்ட் கொடுத்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே இது அரே கிளிக் பண்ணிட்டு இந்த மூவ் டு அப்படிங்கிறது நீங்கள் லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஆமா. நான் 2026 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். லாஸ்ட்டு கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் 360 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆனால் இதில் அசோசியேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா வரும். லாஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் 10 கொடுக்குறேன். நான் ஒரு 359 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ 359 வந்து இந்த இடத்துல இருக்கு. பிரதர் அது எனக்கு டிஸ்ப்ளே வரல. டிஸ்பிளே வரலைங்களா? ஆமா, லேட்டா கனெக்ட் ஆகுது எனக்கு. ஓகே, இல்லையே, மறுபடியும் கனெக்ட் சொல்லுங்க. ஆகுது. ஸோ நான் இதில் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே. பேஸ் பண்ணுறேன். ஒரு 340 கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுற பிளேஸ்லேருந்து வரும். இப்படி தான் அந்த அரே கிரியேட் ஆகும். ஓகே. அதாவது ஸோ இப்போ சர்க்கிளுடைய இதில் வந்து சென்டர்லேருந்து வரும். ஆமாம், நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்து. இப்போ நான் சர்க்கிளோட சென்டரில் கிளிக் பண்ணேன், அதனால உங்களுக்கு அங்கேருந்து வருது. நான் இது இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே கிளிக் பண்ண வச்சுக்கோங்க, ஆங்கிள் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கும். நான் இப்போ ம். உதாரணத்துக்கு ஒரு 120 கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதில் ஒரு பாக்ஸில் வந்து நம்பர் வருது இல்லையா? இது எத்தனை நம்பர் ஆஃப் அரே வேணும் அப்படிங்கிறது. நான் ஒரு 10 கொடுத்தேன்னா 10 கிரியேட் ஆகும். இப்போ இதில் 360 கொடுக்க முடியாது அப்படி தானே? 360 தான் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொண்டு போகணும். அது நம்ம அந்த லைனை ட்ராக் பண்ணி இழுக்கணும் அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓகே. அது ஏன்னா நீங்கள் 316 கொடுக்கும்போது சில நேரம் ரிவிட் வந்து அதை 0வா எடுத்துக்கும். ம். அதனால தான் அந்த இஷ்யூ வருது. ஓகே. ஓகேங்களா? நீங்கள் அதனால ஒரு 340 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆங்கிளை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இதில் இன்னரில் அப்படியே ஆ. கொண்டு வரணும், இன்னும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுமா? கொண்டு வர முடியுங்க. நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு அரே பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா ஆஃப்செட் பண்ண முடியாது. ஓகே. பார்த்தீங்களா? ஆஃப்செட் வந்து நடக்காது. நீங்கள் காப்பி ஓகே. பண்ணி ஒவ்வொன்றா தான் காப்பி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சர்க்கிளை காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் அரே பண்ணால் பெட்டர். ஓகே, இதில் எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. எனக்கு வந்து பிளான்ல வந்து 2D சிம்பிள் ஷோ ஆகணும். ம் அந்த 2D சிம்பிளை வந்து அந்த 2D சிம்பிள் வந்து பிளான்ல மட்டும் ஷோ ஆகணும். செக்ஷன்ல வந்து எனக்கு வந்து செக்ஷன்லேயே ஷோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இப்போ பிளானில் வந்து உங்களுக்கு செக்ஷன் ஒரு சிம்பிள் வரணும், செக்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு சிம்பிள் ம். வரணும் அப்படின்னா இப்போ இது ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஓகே. கிரியேட்ல வந்து இந்த அனோட்டேட் இருக்கு பார்த்தீங்களா? அனோட்டேட்ல ஆமா. சிம்பாலிக் லைன் இருக்கு இல்லையா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஆமா. இப்போ உதாரணத்துக்கு நான் செக்ஷன்ல. சும்மா ஒரு
இப்போ நான் பிளான்ல டிராப் பண்றேன். இந்த சரி, ஹெக்ஸாகன் ஓகே. தான் சிம்பிள்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் வியூ ஏதாவது போயிட்டு இங்கேயும் வந்து ஒரு சிம்பிள் டிராப் பண்றேன். ஓகே. ஓகே. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிராப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அதை லோட் ஓகே. பண்றேன். ஒரு ப்ராஜெக்ட்ல லோட் பண்றேன். இப்போ நான் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியும் வருது, அந்த சிம்பிளும் வருது. கரெக்ட்டா? ஆமா. இப்போ நான் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்றேன். இதுல தெரியுதுங்களா? தெரியுது. 2D ஸோ சிம்பிள் அதாவது மட்டும் தெரியுது. 2D சிம்பிள் மட்டும் தான் தெரியும். நீங்க 3Dயும் அதுல இருக்குங்க. இந்த பாட்டம்ல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து 3D ஆப்ஜெக்ட். இது தெரியக்கூடாது அப்படின்னா, ஓகே. நீங்க வந்து ஃபேமிலில எடிட் பண்ணணும். ஓகே. ம். இப்ப இங்க தெரியுது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஆமா, ஃப்ரண்ட் கிரியேட் வியூல பண்ணி. கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்க சிம்பிள்ஸ் மாரி காமிக்கணும்னா, நீங்க அந்தந்த வியூல வந்து ஒவ்வொரு சிம்பிள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி ஓகே, ஓகே. வச்சீங்கன்னா, ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண சரி. முடியும். சரி, ஓகே. இதுல கீழ ஓகே. ஃபைனு அந்த மீடியம் என்ன சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆகல. சரி. அது வந்து இந்த சிம்பிள்க்காக கிடையாது. அது வந்து எவ்வளோ டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு வந்து எலமென்ட்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு இல்லையா? அத செலக்ட் ஆமா. பண்ணிட்டு, இந்த இடத்துல ம். விசிபிலிட்டி கிராபிக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஆமா. ஓகே. இத பார்த்தீங்க அப்படின்னா, தெரியலையே. இப்ப இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? கோர்ஸ், மீடியம், ஃபைன். இது 3மே டிக்கா ஆ. இருக்கான்னு பாருங்க. அப்புறம் ஓகே. பிளான், ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட். இதுலயும் வந்து டிக்கா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுல டிக்கா இது இருந்துச்சுனா 3மே தான் அது விசிபிள் ஆகும். என்னங்க? ஓகே, ஓகே. இந்த இதுல 3மே டிக் இல்லாம இந்த சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாமே விசிபிளாவே இருக்கணும். கரெக்ட் தானே? ஆமா. 3மே டிக் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் விசிபிள் ஆகும். நீங்க ஓகே, இந்த ஓகே. நீங்க ஒரு பைப் எல்லாம் டிராப் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைப் நான் டிராப் பண்ணேன் வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 இப்ப பார்த்தீங்கன்னா, லைனா தெரியுது அப்படிதானே? ஆமா. இந்த பைப் பார்த்தீங்கன்னா, இது லைனா தெரியுது. நீங்க இந்த கீழ ஃபைன் போயிட்டு டீட்டெயில் லெவல்ல ஃபைன் குடுத்தீங்கன்னா, ரெக்டாங்குலா தெரியும். ரெக்டாங்குலர். ஓகே. இது வந்து இந்த எலமென்ட்டுக்கும் செட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத செட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு எலமென்ட்டுக்கும் நீங்க பண்ண முடியும். இதே தான் நீங்க வந்து ஃபேமிலில பண்ணி வச்சிருக்கீங்க. எதுலலாம் எனக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படிங்கிறது. ம். ஓகே, ஓகே. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. ஓகே. அப்புறம் நம்மகிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஒரு டவுட்டு. ஃபேமிலி பாராமீட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. பாராமீட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அதனால அப்படிங்கிறது. அதனால தான் ஸோ கேட்டேன் ப்ரோ. ஓகேங்க. ஓகே. பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெவிட்லயே வந்து டைப் பாராமீட்டர்ன்னு ஒண்ணு இருக்குது. இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர்ன்னு ஒண்ணு இருக்குது. ஆ. குளோபல் பாராமீட்டர்ன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பாராமீட்டர், ஷேர்டு பாராமீட்டர். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஓகேங்களா? ஸோ பாராமீட்டர் ஓகே. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, நீங்க வந்து ப்ராஜெக்ட்லயும் கிரியேட் பண்ண முடியும். ஃபேமிலிலயும் கிரியேட் பண்ண முடியும். ஃபேமிலில கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, கிரியேட், இன்சர்ட், அன்னோடேட் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஃபேமிலி என்விரான்மென்ட். ப்ராஜெக்ட் ஓகே. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் என்விரான்மென்ட். ஸோ நான் இப்போ வந்து பாராமீட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, மேனேஜ் டேப் போணும். ப்ராஜெக்ட்ல பண்ணணும்னா, மேனேஜ் டேப் போணும். இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பாராமீட்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல
நியூ பாராமீட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மறுபடியும் ப்ராஜெக்ட் இப்போ மறுபடியுமா மேனேஜ் டேப், ஓகே இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும். ஓகே இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டைலாக் பாக்ஸில் வந்து நியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நியூவாக ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே டேரக்டாக வர்றதுக்கு எதுவும் ஷார்ட்கட் எதுவும் இருக்கா? இல்லைங்க, இதுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் கீபோர்டில் செட் பண்ணணும். ப்ராஜெக்ட் இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு செட் பண்ணணும். கேஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராஜெக்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு 2 கீ செட் பண்ணீங்கன்னா அந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் Ctrl+0 கொடுக்குறேன். ஓகே, Ctrl+1 ஏதாவது கொடுத்துக்கலாம். சரி, ஆல்ரெடி வேற ஒரு பாராமீட்டர் நேம் கொடுத்துக்கலாம். பிஐ என்ன பைப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு ரேண்டமாக ஒரு கீ கொடுத்துருக்கேன், PU அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கொடுக்குறேன். PU அப்படின்னு டைப் பண்ணினா இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வித் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு என்ன டிசிப்ளின் அப்படிங்கிற சூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன டைப் ஆஃப் பாராமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த கேட்டகரிக்கு அசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் இதில் டிஃபைன் பண்ணணும். வாலுக்கு அசைன் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஃப்ளோருக்கு அசைன் பண்ணுறீங்களா, இல்லை பைப்புக்கு அசைன் பண்ணுறீங்களா, பைப் ஃபிட்டிங்ஸ் அசைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எதுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அந்த டைப் ஆஃப் பாராமீட்டர். என்னங்க கேட்கல? இந்த இதை மட்டும் அகைன் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டைப்பு, இன்னொன்று என்ன இருக்கும்? இன்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஷேர்டு பாராமீட்டர், அதுக்கப்புறம் குளோபல் பாராமீட்டர்ஸ். 5 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து டைப் பாராமீட்டர், இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர், ஃபேமிலி பாராமீட்டர், ஷேர்டு பாராமீட்டர், குளோபல் பாராமீட்டர். ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து செட் பண்ணியிருக்கணும் பாராமீட்டர். ப்ராஜெக்டில் கண்ட்ரோல் பண்ணோன்னா ப்ராஜெக்டில் அந்த பாராமீட்டர்ஸை யூஸ் பண்ணணும். எப்படி நான் சொல்கிறேன், நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு காம்பனன்ட் பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த காம்பனன்ட்டை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்னிச்சரை கிளிக் பண்ணிட்டு நான் இந்த எடிட் டைப் போகிறேன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது, டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1200 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே அப்ளை கொடுக்குறேன். இந்த இதில் கண்ட்ரோல் ஆகுது, கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இது கண்ட்ரோல் ஆகுது. இது வந்து டைப் பாராமீட்டர். ஆனால் இதை வந்து ப்ராஜெக்ட் பாராமீட்டரில் கிரியேட் பண்ணல. ஏன் ப்ராஜெக்ட் பாராமீட்டரில் கிரியேட் பண்ணலன்னா இது வந்து ஃபேமிலிக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபேமிலியை எடிட் பண்ணுறேன். அது எப்படி ஐடென்டிஃபிகேஷன்? என்னங்க கேட்கல? இல்லை ஃபேமிலிக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. அது ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பாராமீட்டர்ஸில் அந்த அதில் காமிக்கும். இப்போ இந்த இடத்துல போனேன் இல்லையா? புரியல, எப்படி என்ன சொல்றீங்க? அவங்க வந்து கேட்டாங்கல்ல, ப்ராஜெக்ட் பாராமீட்டர் வந்து ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேமிலில போய் ப்ராஜெக்ட் பாராமீட்டர்ஸ் வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பாராமீட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த டயலாக் பாக்ஸ்ல எல்லா லிஸ்ட்டுமே காமிக்கும், இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற எல்லா பாராமீட்டர்ஸும். நீங்க ஏதாவது ஒரு வேல்யூஸை வந்து இங்க பார்க்கல அப்படின்னா அது வந்து ப்ராஜெக்ட் பாராமீட்டர் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
இல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ன்னு இருக்கு இல்லையா? இதுலயே நெறைய டைப்ஸ் இருப்பாங்க. ப்ராஜெக்ட் பாராமீட்டர், ஷேர்டு பாராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து எடிட் ஃபேமிலி போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் போறேன். ரெஃபரன்ஸ் லெவல் தான் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைமென்ஷன் இருக்கு. இந்த டைமென்ஷன தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? வித், ஹைட்டு, டெப்த். ஸோ இதுல தான் நான் 1200ன்னு குடுத்தது. ஸோ இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபேமிலிக்குள்ள கிரியேட் பண்ண பாராமீட்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இதான் ஃபேமிலி டைப்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ். ஃபேமிலி எடிட்டர ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த டயலாக் பாக்ஸ ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல தான் ஃபேமிலிக்குள்ள கிரியேட் பண்ண டயலாக் பாக்ஸ் பாராமீட்டர்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து ஃபேமிலி பாராமீட்டர்ஸ். நான் இத கிளிக் பண்ணிட்டு எடிட் போனேன்னா, ஃபேமிலி பாராமீட்டர்ன்னு இருக்கு பாருங்க. இதுல எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இந்த ஸ்கிரீன் அப்படியே ஓப்பன்ல வச்சிருக்கீங்க. இதுல கேளுங்க. எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஏதோ ஒரு ஃபேமிலி ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஓகே. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து இன்ஸ்டன்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த ரைட் சைடுல. ஆமா. அது வந்து நம்ம வந்து என்ன குடுக்கணும்? இன்ஸ்டன்ட் குடுக்கணுமா? இல்ல டைப் குடுக்கணுமா? அது நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னு பொறுத்து தான் அத டிஃபைன் பண்ணணும். இப்ப நான் எப்படி ஓகே. சொல்றேன் பாருங்க. ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டடாவும் வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 3D போனோம் இல்லையா? டைப்புங்கிறது எடிட் டைப்புக்குள்ள போய் கண்ட்ரோல் பண்றது. இன்ஸ்டன்ட்ங்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எடிட் டைப்புக்குள்ள போய் கண்ட்ரோல் பண்றது மட்டும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால தான் அது எடிட் டைப்புக்குள்ள இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு 6 டேபிள் இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதை செலக்ட் பண்றேன். எடிட் டைப் போயிட்டு 1500 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன். மொத்தமாவே இப்போ மாறும். பார்த்தீங்கன்னா அட் த டைம் வந்து அந்த 6 டேபிளும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் உதாரணத்துக்கு 2000 கொடுக்குறேன். சரி, இந்த வேல்யூ வேண்டாம், வேற ஏதாவது வேல்யூ கொடுத்துக்கலாம். இந்த ஹைட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு 900 அப்படின்னு கொடுக்குறேன். அப்ளை கொடுக்குறேன். பார்த்தீங்களா? சிங்கிள் செகண்ட்ல வந்து ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த 6 டேபிளுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டைப்போட வேலை. டைப் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்ல இந்த எலமெண்ட் இந்த இடத்துல ஒரு நேம் காமிக்குது இல்லையா? 1525-762. நான் இது ஆர்கிடெக்சர் வச்சு சொல்றேன். சேம் தான் MEP, சேம் தான் ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்குமே சேம் கான்செப்ட் தான். இப்போ இது வந்து எந்த லெவல்ல வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்க வந்து 10th ஃப்ளோருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல 10th ஃப்ளோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் நீங்க யூஸ் பண்ற ஒரு எலமெண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. நீங்க 10th ஃப்ளோர்ல இருக்கிறத வந்து எடிட் டைப்ல போயிட்டு சேஞ்ச் பண்றீங்கன்னா, அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதும் சேஞ்ச் ஆகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து ஹோல் ப்ராஜெக்ட்டையும் அஃபெக்ட் பண்றது தான் டைப். ஒரே எலமெண்ட் எங்க இருந்தாலும் ஒரே டைம்ல மாறிடும். ஆமா. ஸோ அது எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, இந்த எடிட் டைப்புக்குள்ள இந்த இடத்துல ஒரு நேம் இருக்கு பாருங்க. இந்த நேம பேஸ் பண்ணி தான் அது சேஞ்ச் ஆகும். நம்ம இத ஓவர் கம் பண்றது தான் இந்த இதில நமக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா, நேம சேஞ்ச் பண்றீங்க. அந்த பர்ட்டிகுலர் இது மட்டும் டூப்ளிகேட் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இதுல எனக்கு இன்னொரு டவுட்டு. FFL வந்து நம்ம டைமென்ஷன் எடுத்தோம்னா, அது வந்து இப்ப என்ன ஒரு இதா இருந்தா என்ன ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் மிட்டு, டாப்பு, பாட்டம் அது வந்து எப்படி இதுல ஃபேமிலில வந்து வைக்கிறது? FFLலேருந்து நீங்க டைமென்ஷன் எடுக்கிறீங்களா? இப்போ நீங்க இப்போ எந்த பிளான்ல ஃபேமிலிக்காக போய் கேட்கிறீங்க? சாக்கெட்டுக்காண்டி கேட்டேன். சரி. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஓகே.
ஸோ நான் இதை டெலீட் பண்ணுறேன். ம். ஸோ ஆ. இப்போ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெஃபரன்ஸ் ஆமா. லெவலுங்கிறதா நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் பிளேஸ் பண்ணுற லெவல். ஓகே. அதாவது இப்போ இங்கே வந்து ஒரு 2 லெவல் இருக்கு ரைட்டா? லெவல் 1 லெவல் 2 ம். அப்படின்னு. இந்த லெவல் 1 லெவல் 2 ஓகே. அப்படிங்கிறது தான் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது. ஓகே. நீங்க லெவல் 2 வியூக்குள்ள போயிட்டு பிளேஸ் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் லெவல் வந்து லெவல் 2 எடுத்துக்கும். லெவல் 1ல போய் பிளேஸ் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் லெவல் வந்து லெவல் 1 எடுத்துக்கும். லெவல் 10க்கு ஓகே. போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் லெவல் லெவல் 10 எடுத்துக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எஃப்எஃப்எல்ல இருந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்ல இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா ம். நீங்க வந்து ஒரு பராமீட்டர் டிஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பராமீட்டர் கொடுத்து இது வந்து ஓகே. எவ்வளவு ஹைட் அப்படிங்கறத நீங்க ஒரு பராமீட்டர் கிரியேட் பண்ணணும். இது நம்ம வந்து பாட்டம் எடுத்தோம்ல, இதே மாதிரி எனக்கு ஆமா. மிட் வேணும் அப்படின்னா என்ன? எதுக்கு வேணும் புரியல. இதோட மிடிலுக்கு எனக்கு வேணும் சென்டர் அப்படின்னு பாயிண்ட் வேணும். சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட உங்களால செலக்ட் பண்ண முடியாது. ம். ம். ஃபேஸை அப்போ தான் செலக்ட் பண்ண இன்னொரு முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரியேட் டேப் போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் ஃபேமிலியில நீங்க டிராப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் இல்ல வந்து ஒரு லைன் ஓகே. டிராப் பண்ணணும். இப்போ வந்து ஓகே. உங்களுக்கு ஒரு லைன் கூட டிராப் பண்ணலாம். மாடல் லைன் கிளிக் பண்ணிட்டு டிராப் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. மாடல் லைன் கிரியேட் பண்ணா 3Dலயே அந்த லைன் தெரியும். ஆமா தெரியும். அத மறைய வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ். மேனேஜ்ல ஆப்ஜெக்ட் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? இதுல நீங்க ஆமா. ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து செட் பண்ணணும். இந்த இடத்துல சப் கேட்டகரி பாருங்க. நீங்க கிரியேட் ஓகே. பண்ண ஓகே. இந்த டிஸ்ப்ளே மாதிரி ஆகும். ஆமா இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து விசிபிலிட்டி கிராபிக்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ல ஓபன் பண்ணும்போது அதுக்கு உள்ளாடி இருக்கும். இந்த பர்டிகுலர் சென்ட்ரிக் மாடல் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்கும். அப்போ டேர்ன் பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஓகே. இப்போ நான் வந்து இந்த இது வந்து நான் இப்போ டைமென்ஷன் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா இந்த லைன் தான் மூவ் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. இதை மூவ் பண்ண வைக்கணும்னா நீங்க இந்த ரெஃபரன்ஸ் பிளேன், ரெஃபரன்ஸ் லைன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாராமெட்ரிக்கா ரெடி மாடல் ஃபேமிலியை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணீங்கன்னா அதுவும் மூவ் ஆகி வரும். ஓகே. ஓகே. ஓகே புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது. ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் கேட்டிருந்தேன் சீட்ல வந்து அந்த ஷீட்ல plan. ஓகே ஓகே ஷீட்ஸ்ல வந்து ஓகே இந்த மாதிரி இருக்கு ஷீட்டு. ஸோ இதுல என்ன உங்களுக்கு டவுட்டு? ஒரு பாட்டா பிரிப்பாங்கல்ல, அதுல வந்து இந்த சீட்ல இந்த கீ பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிப்போம்ல. ஸோ இப்போ ஓகே இப்போ நான் வந்து இதை பிளேஸ் பண்ணிடுங்க. இதை என்ன பண்ணலாம்னா நீங்க இன்னொரு வியூ பிளேஸ் பண்ணோம்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஷீட்டுக்கு போங்க. ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ரீநேம் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீப் பிளான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இப்போ இது ரொம்ப பெருசா தெரியுது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்னா இதை கிராப் ரீஜியன் கிராப் வியூ எல்லாம் எனேபிள் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள போயிட்டு மறுபடியும் அனோட்டேட் போயிட்டு ரீஜன் போயிட்டு ஃபில் ரீஜன் கொடுத்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே. தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. அது எதுல போகணும்? மேனேஜ்ல போயிட்டு என்ன புரியல? எதுக்காக அந்த கேக்குறீங்க? sketch ஹேட்ச் பண்றது. அனோட்டேட் போயிட்டு அனோட்டேட்ல ஃபில் ரீஜன். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நீங்க அந்த வியூக்குள்ள இருந்தா தான் பண்ண முடியும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ எடிட் பண்ணலாம் ஷீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு. அதாவது நீங்க இந்த வியூ செலக்ட் பண்ணிட்டு
வியூ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் வியூன்னு வரும், ஆக்டிவேட் வியூ அப்படின்னு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வியூவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஷீட்டுக்குள்ள. அதை ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வியூ கொடுக்கணுமா? ஆமா ஆமா, அப்படி கொடுத்தாதான் உங்களால ஓ. ரீஜன் எல்லாம் பிளேஸ் பண்ண முடியும். நீங்க அதே இது ரைட் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் வியூ கொடுத்தீங்கன்னா அந்த எடிட்டிங் வந்து ஆஃப் ஆயிரும், வெளியே வந்துடும். ஓகே ஓகே. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அந்த ஃபேமிலி பாராமீட்டர் அந்த ஓகே. ஸோ நான் இங்க வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப் போறேன். இந்த இடத்துல நான் ஒரு நியூ பாராமீட்டர் கொடுக்குறேன். கேட்கல பேசி. ஹலோ, யார் சொல்லுங்க. நீங்க பேசுறீங்களா என்ன? கேட்க மாட்டேங்குது. இல்ல அவர் பேசுற. ஓகே. ஸோ இதுல வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு நான் மெட்டீரியலுக்காக ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்றேன். மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சும்மா ரேண்டமாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னு சொல்லுது. ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேமிலி டைப் டயலாக் பாக்ஸில் டிஃபால்ட்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேமிலி டைப் பாராமீட்டர், இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர்னு அர்த்தம். இந்த டாப் ஏதாவது நீங்கள் பாராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது மைக் யாரோ ஆன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஃபேமிலி பாராமீட்டர், இது வந்து இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர். சரிங்களா? ஃபேமிலி பாராமீட்டர்லேயே நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் டைப்பா இன்ஸ்டன்ஸா அப்படின்னு. நான் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர் எல்லாமே டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஓகே கொடுக்குறேன், லோட் பண்ணுறேன். ஓகே, override the existing and its parameter values அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஏதாவது பாராமீட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் சேஞ்ச் ஆகி வரும். நான் override the existing version கொடுக்குறேன், செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் அப்படின்னு இருக்கு, இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர். நான் இதை கிளிக் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். நான் உதாரணத்துக்கு வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. சரி, இதை கொடுக்கலாம். ஓகே, ஷேடெல்லாம் ரியலிஸ்டிக் மாற்றிக்கிறேன். சரிங்களா? நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு பாராமீட்டர் மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். இந்த பாராமீட்டர் எந்த எலமெண்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணணுங்கிறது நான் இன்னும் டிஃபைன் பண்ணல. அதனால தான் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராஜெக்டில் அது டிஸ்பிளே ஆகலை. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இந்த எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் மெட்டீரியல் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் கிரியேட் பண்ண பாராமீட்டரை அசைன் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன், லோட் இன்டு ப்ராஜெக்ட். ஓகே, override the version. சரிங்களா? புரிஞ்சுதா? ஃபேமிலி பாராமீட்டர்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் மெட்டீரியலுக்காக பண்ணேன், நீங்கள் வந்து டைமென்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸுக்காக யூஸ் பண்ணலாம், ஆங்கிள்ஸுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேட்கலப்பா. ஹலோ, கேக்குதா சார்? சொல்லுங்க சார். இப்போ வந்து லோவர் வெர்ஷன் ரிமீட் ஃபைல், ஹையர் வெர்ஷன் ஃபைல வந்து லோவர் வெர்ஷன்ல ஓபன் பண்ண முடியுமா சார்? முடியாதுங்க. ஹையர் வெர்ஷன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியாது லோவர் வெர்ஷனில். அதுக்கு ஏதாவது இருக்கா சார்? அதுக்கு எந்த வழியுமே கிடையாதுங்க. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ரெவிட் தான் இன்ஸ்டால் பண்ணணும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வெர்ஷன் தான் உங்கள் டீம் மெம்பர்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். லோவர் வெர்ஷனை உங்களால் ஹையர் வெர்ஷனை கொண்டு வர முடியும், ஹையர் வெர்ஷனை லோவர் வெர்ஷனை கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம எல்லாம் சொல்லுங்க சார். புரியல, சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம கேட்ல வந்து சேவ் ஆஸ் பண்ணும்போது அது என்ன வெர்ஷன்ல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கணும் சார். அந்த மாதிரி ஏதாவது இதுல அந்த மாதிரி ரிவீட்ல இருக்காதுங்க. கேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைன்ஸுங்க. ரிவீட்ல இருக்கிறது வந்து எல்லாமே 3D எலமெண்ட்ஸ். ரிவீட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரிவீட்டோட ஹிஸ்ட்ரி. நான் அதை ஒரு வாட்டி காமிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவீட் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவீட் இப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆட்டோடெஸ்க் வந்து இருந்த ஏற்கனவே ரிவீட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வைக்காம எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா 2020ல் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் லோவர் வெர்ஷனுக்கு கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் ஃபீஸபிலிட்டி ஆட்டோடெஸ்க்கு கொடுக்கல. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, 3D சாஃப்ட்வேரில் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே மேக்ஸிமம் வந்து ஹையர் வெர்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும், லோவர் வெர்ஷனுக்கு கொண்டு போக முடியாதுங்க. ஓகே. இதுக்கான ஒரே சொல்யூஷன் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை இன்னொருத்தங்க யூஸ் பண்ணோம்னா அவங்களும் சேம் வெர்ஷன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை விட ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து என்னோட கம்மியா இருக்கிற வெர்ஷன் வந்து அப்போ ஓபன் ஆகுது சார். அது புரியல, என்ன ஓப்பன் ஆகுது? நான் வந்து 2023 யூஸ் பண்றேன் சார். சரி. ஆனா 18ஓட ஃபைல் தான் வந்து எனக்கு ஓபன் ஆகுது. ஆமாங்க, அதான் அது லோவர் வெர்ஷனில் இருக்கிறது ஹையர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ண முடியும். 2018 வந்து 2026ல கூட ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் 2026 2025ல கூட ஓப்பன் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண சொல்லுங்க. அது குரூப் இருக்கா சார்? டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் இருக்குது. நான் அது லிங்க் வந்து ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்த செஷன் எடுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே. நான் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்றேன். இல்லை நம்ம சேனல்ல கூட அந்த லிங்க் இருக்குது. வீடியோஸ்ல கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சார். ஓகே. நான் இதுல ஷேர் பண்ண கேளுங்க. சொல்லுங்க சார். இல்ல ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபேமிலியா கிரியேட் பண்ணிட்டு ஓகே. இப்போ ஸ்கேல் இப்போ நம்ம கேட்ல வந்து டோட்டலா ஸ்கேல் பண்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்க அதுக்கு வந்து பாராமீட்டர்ஸ் வந்து செட் பண்ணணும். ஓகே. அதான் இப்போ சொன்னீங்க சார் பாராமீட்டர்ஸ். ஆமா. இப்போ நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, டேபிள் வந்து பெருசு பண்ணேன் இல்லையா, இதே மாதிரி நீங்க எந்த ஃபேமிலி வேணுமோ அந்த ஃபேமிலிக்கு செட் பண்ணணும். அப்படிதான் நீங்க பண்ண முடியும். நீங்க என்ன மாதிரி ஃபேமிலிஸ் வந்து ஸ்கேல் பண்ண போறீங்க? இந்த மாதிரி தான் சார். இப்போ நீங்க ஒரு டேபிள் போட்டீங்களா? ஆமா. இப்போ டேபிள் அந்த மேல இருக்க வுட் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா அது பாராமீட்டர்ல போயிட்டு அது செட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டோம்னா அதுலயே வந்து நம்ம ஆமா ப்ராஜெக்ட் ஃபைல்ல போயிட்டு ஆக்சுவலா நீங்க சொல்றது ஸ்கேலிங் கிடையாது. இது வந்து ஸ்கேல் கிடையாது. இது வந்து நீங்க சைஸ் அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஸ்கேலிங் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க கேட்ல எல்லாம் ஒர்க் பண்றீங்க இல்லையா, மில்லிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர்ல வந்து ஒரு பெரிய பில்டிங்கை வந்து நம்ம பேப்பர்ல காமிக்க முடியாது.
அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு பேப்பரில் ஃபிட் ஆகிற அளவுக்கு நம்ம காமிக்கிறோம். அதுதான் ஸ்கேல். ஓகே அதாவது ஜஸ்ட் மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது அவ்வளோதான். இங்கே ரிவீட்டில் வந்து ஸ்கேலிங்கிற டேம் கிடையாது. அது வந்து ஸ்கேலிங் கிடையாது. நீங்கள் சொல்கிறது வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ரிவீட்டில் வந்து ஸ்கேலிங் எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா அனோட்டேஷன் ஆப்ஜெக்ட்ஸில் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நான் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஒரு டவுட் ஸ்டார்டிங் கேளுங்க. சார் இப்போ வந்து நான் நார்மலா வந்து ஒரு ப்ராஜெக்ட் நியூவா ஓபன் பண்ணிட்டு இப்போ நான் சொல்றது எம்இபி டக்டிங்ல வந்து நார்மலா போடும்போது அந்த ஷூ பிரான்ச் அதெல்லாம் வருது. ஆனா நான் ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு உனக்கு கேக்குதா? சொல்லுங்க, கேட்குது. ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு அந்த டக்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஷூ பிரான்ச் வந்து காட்ட மாட்டேங்குது, லோட் ஃபைலுன்னு காட்டுது. ஓகே, நீங்க இப்ப என்ன மாதிரி இதுல ஒர்க் பண்றீங்க? நான் வந்து எம்இபில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எம்இபி வந்து ஒர்க் பண்றீங்க. பேசிக் ஃபயர் ஃபைட்டிங் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா ப்ராஜெக்ட், அந்த இது வந்து அதுக்குள்ள எம்இபிக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா? இருக்கு சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும் இருக்குதுன்னு? இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப மீதி வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் இப்ப ஏர் டிஃப்யூசர் அதெல்லாம் வந்து வருது. இப்ப ஷூ பிரான்ச்லாம் சரி. வந்து டைம்ல வந்து வர மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரிலாம் அதெல்லாம் வர மாட்டேங்குது. நம்ம திருப்பி போய் தனியா ஓகே, லோட் எடுத்து வர மாதிரி தான் இப்போ இருக்கு. நீங்க சொல்றது வந்து இதுவான்னு பாருங்க. நான் இப்போ வந்து ஒரு அதாவது அவங்க சிஸ்டம்ல போயிட்டு இந்த ரூட்டிங் ஒரு நிமிஷம் போய் ஒரு ஆட் நிமிஷம்ப்பா பண்ணலாம். நான் ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல டிராப் பண்றேன் வச்சுக்கோங்க. ஒரு டக்ட் நான் டிராப் பண்றேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் இங்க டிராப் பண்றேன். இந்த மாதிரி வருதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா சார். இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு எல்போ வரணும், இல்ல ஒரு ஷூ வரணும், அடுத்து டிரா ஆகணும். இது வரல அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ப்ராஜெக்ட் உள்ள பண்ணும்போது மட்டும் அப்படி வர மாட்டேங்குது. ஆனா நம்ம தனியா ஒர்க் பண்ணும்போது அது வருது. தனியானா நீங்க தனியா ஒர்க் பண்ற எதுல ஒர்க் பண்ணுவீங்க? இல்ல தனியா நம்ம நியூவா ஓபன் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இல்லாம தனியா நம்ம நியூன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் உள்ள போயிட்டு அதுல ஓகே, ஒர்க் பண்ண. நீங்க சொல்றது புரியுது. ஆக்சுவலா நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்ல ஒர்க் பண்றீங்க. அதாவது மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும், சிஸ்டம்ஸ் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். அதுல நீங்க ஒர்க் பண்றதுனால அதுல வருதுன்னு சொல்றீங்க. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது வரலன்னு சொல்றீங்க. அது வந்து ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன், இல்ல ஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுல ஏன் வரல அப்படின்னா, இப்போ நான் ஓபன் பண்ணியிருக்க இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரலோட டெம்ப்ளேட் ஃபைல். இப்போ நான் இங்க டிரா பண்ணேன், டக்ட் வருது. ஆனா வந்து 3Dல ஆனா வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வரல, கரெக்ட்டுங்களா? நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவா காமிக்கிறேன். நான் வந்து அந்த டிசிப்ளின்ல போயிட்டு மெக்கானிக்கல் மாத்தணும்னு அப்பவும் காட்ட மாட்டேங்குது. அப்படி இல்லைங்க, அதனால அந்த எலமெண்ட்ஸ் வராது. டிசிப்ளின் அப்படிங்கிற பராமீட்டர் வந்து வேற. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள இருக்கிற டிசிப்ளின் பராமீட்டருங்கிறது அது ரிலேட்டடா கிடையாது. நீங்க சொல்றது ஏன் வரல அப்படின்னா, இந்த ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும்ல, இதுல நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்ட் ஃபிட்டிங்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லையே. புரியுதுங்களா? இதுல டக்ட் இருக்குது, டக்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனா டக்ட் ஃபிட்டிங்ஸ், டக்ட் ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லை. ஆனா இதே இது நான் ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இல்ல இது இப்ப இதுல வந்து நீங்க ஒரு நிமிஷம், நீங்க இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இல்லைன்னா மெக்கானிக்கல் எடுத்திருப்பீங்க, ஓப்பன் கொடுத்துருப்பீங்க, ஓகே கொடுத்துருப்பீங்க, இந்த இடத்துல டிராப் பண்ணியிருப்பீங்க. இங்க வருதுன்னு சொல்றீங்க. இங்க எனக்கும் வருது, எனக்கும் இந்த இதுல வருது, அந்த இதுல வரல. அது ஏன் வரல அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் ஃபைலுக்குள்ள டக்ட் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து லோட் பண்ணல. லோட் பண்ணல அப்படின்னா அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் இந்த ஃபேமிலிஸ்ல வந்து பார்த்தேன்னா இல்ல டக்ட் இருக்கு, டக்ட் சிஸ்டம்ஸ் தான் இருக்குது. ஆனா இதே இது மெக்கானிக்கல்ல போய் பார்க்குறீங்கன்னா ஃபேமிலிஸ், இங்க பாருங்க டக்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, டக்ட் ஆக்சசரிஸ் இருக்குது,
இந்த எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்கிறனால தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இருக்கிறனால தான் அந்த டக்ட் டிராப் பண்ணும்போது வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா டக்டோட ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இதுல எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க எந்த ஃபிட்டிங்ஸ் வரணும் அப்படின்னு. இதெல்லாம் செட் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம டிராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபிட்டிங்ஸ் வருது. நீங்க வந்து நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதை வந்து நீங்க வந்து டைரக்டான ஆர்கிடெக்சர் ஃபைல்ல ஒர்க் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். டைரக்ட் ஆர்கிடெக்சர் ஃபைல் இல்ல ஸ்ட்ரக்சரல் ஃபைல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க இந்த டக்ட் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே அங்க லோட் பண்ணணும். அதை எப்படி லோட் பண்றது அப்படின்னா நீங்க இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ரெக்டாங்குலர் எல்போ ஏதாவது செலக்ட் பண்றேன், இந்த ரேடியஸ் எல்போ செலக்ட் பண்றேன். இந்த மூணையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்துக்கோங்க. கேக்குதுங்களா? இல்ல கேக்குறேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த புதுசா மெக்கானிக்கல் இது ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆக்சுவலா நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்களா, அது ஆக்சுவலா கம்பெனில ஒர்க் பண்றீங்களா இல்ல வந்து நீங்களா ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களா? இல்ல நானா ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து இது ரிவிட் வந்து கம்மியா தான் ஒர்க் பண்றது எம்பிபில. ஓகே ஓகே ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து ஏன் முதல்ல வந்து நீங்க பண்றது வந்து நீங்க டைரக்டா அந்த ஃபைலை ஓபன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டா அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓபன் பண்றீங்க. அதுலயே நீங்க வந்து டக்டை டிராப் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து வரல. டக்ட் வந்து வரும், ஆனா ஃபிட்டிங்ஸ் வராது, ஆக்சசரிஸ் வராது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்க ஒரு டக்ட் பீஸ் டிராப் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து காப்பி பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு போங்க. நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டக்ட் ஃபிட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. டக்ட் ஃபிட்டிங்ஸ் செலக்ட் பண்றேன். ஒரு ரெக்டாங்குலர் எல்போ ரேடியஸை செலக்ட் பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி டு கிளிப் போர்டு போயிட்டு அந்த ப்ராஜெக்டுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட்னு இருக்குல்ல, பேஸ்ட் ஆன் கிளிப் போர்டு கொடுங்க. இந்த மாதிரி வரும். ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ டக்ட் ஃபிட்டிங்கிறது வந்துச்சு பாருங்க. இப்போ வந்துச்சு இல்லையா? இனி என்ன பண்ணணும்னா நீங்க எந்த டக்ட் வேணுமோ அந்த டக்டை டிஃபைன் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் டக்ட் எடிட் ஆகி போயிட்டு ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ்ல இந்த இடத்துல ஆட் பண்ணா போதும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க டிராப் பண்ணும்போது வரும். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப வந்து தனித்தனியா தான் இப்ப ஒரு சில இந்த மாதிரி ஆக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி தான் எடுத்து வந்து பண்ணணுமா, இல்ல இது நான் இந்த டெம்ப்ளேட் ஓபன் பண்ணி இருக்கிறதுனால நான் இங்க இருந்து காப்பி பண்ணி கொண்டு போனேன். நீங்க வந்து உங்களுக்கு லைப்ரரி இருக்கு, இந்த ஃபிட்டிங்ஸோட லைப்ரரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா இங்க இன்சர்ட் போயிட்டு லோட் ஃபேமிலி கொடுத்து இந்த மாதிரி வரும். என்கிட்ட லைப்ரரி இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல டக்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். என்கிட்ட அது இல்லை. இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓபன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே லோட் ஆகும். புரியல, என்ன சொல்லுங்க? இப்ப எனக்கு என்னன்னா நார்மலா மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்ல வந்து அது எல்லாமே லோட் பண்ணி தான் இருக்கு. நான் என்ன செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. இப்போ ஆர்கிடெக்சர் தனித்தனியா அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா அது நியூ ஒரு நிமிஷங்க, ஃபைல்ல நியூ கொடுத்து ப்ராஜெக்ட் ஓபன் பண்றீங்கல்ல மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள நீங்க அந்த ஃபைலை கொண்டு வரணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ற ஃபைலை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இன்சர்ட் டேப்ல லிங்க் ரிவீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரிவீட் ஃபைலை வந்து ஓபன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ அதாவது என்கிட்ட ரிவீட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்னங்க ரிவீட் ஃபைல வந்து லிங்க் பண்றது ஒரு ஆமா ஆமா லிங்க் பண்றது. நீங்க லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். நீங்க வந்து உங்க மெக்கானிக்கல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஓப்பன் பண்ணாம பண்ணணும்னா இந்த மெத்தடு தான் இருக்கும். லிங்க் பண்ணி பண்றது தான் பெஸ்ட் மெத்தட். அப்பதான் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்ல யூஸ் பண்றது எல்லா ஆக்சஸரிஸும் வரும். ஆமா எல்லாமே இருக்கும். ஓகே, வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பேராமீட்டர் தெரிவிச்சிருக்கோம். பாராமீட்டர்ஸ். பேராமீட்டர் டைப் அண்ட் இன்ஸ்டன்ட் பார்த்தாச்சு. ஆமா, மீதம் உள்ள 3 அந்த ஃபேமிலி பேராமீட்டர், அது ஷேர்டு நான் பேராமீட்டர். இப்போ நான் அது எடுக்கலைங்க. நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுறேன். இல்லைன்னா நான் ஓகே. ஆக்சுவலா என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜனவரிலேருந்து வந்து பெய்டு கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது மந்த்லி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ 1 மந்த்துக்கு வந்து 2000 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் இருக்கும் 2 ஹவர்ஸ். நான் சர்டிஃபைடு தான் இது. நான் சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் இருக்கும். ஒரு ரிவீட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த கிளாஸ் போகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ 2000 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அந்த 1 மந்த் மட்டும்தான் உங்களுக்கு 1 மந்த். அடுத்த மந்த் வேணும் அப்படின்னா மறுபடியும் 2000 ருபீஸ் பே பண்ணணும். அந்த மாதிரி. அதாவது வீக்லி கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இது வந்து பெய்டு. ஏன்னா இது வந்து நான் வந்து என்னோட டைமை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன் ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் எம்இபி படிக்கிறவங்க, இல்லை ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஆர்கிடெக்சர் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எல்லாமே மொத்த ஆப்ஷன்ஸும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எத்தனை மாதம் உங்களுக்கு கிளாஸ் தேவையோ அத்தனை மாதம் வந்து நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் வரும். அப்போ ஒரு ஃப்ரீக்வன்ஸாக இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் படிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 1 வீக்கில் ரிவீட் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. 1 வீக் மட்டும்தான் எடுத்தாங்க எனக்கு. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 30K ப்ளஸ் வந்து எங்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எனக்கு அப்போ தெரியாது எந்த மாதிரி ரிவீட் இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஓகே 1 வீக்குன்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 இயர்ஸாக ரிவீட் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கும் நான் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு புதுசாக இருக்கும். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து நம்ம ஒரு மெத்தடில் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அதே ஒர்க் ஃப்ளோ வந்து வேற ஒரு மெத்தடில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்குது. இதுவும் நான் ஜனவரியிலேருந்து இனிஷியேட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இதில் வந்து லைவாக இருக்கும். கிளாஸ் வந்து லைவாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். சரி, ஓகே. நான் நீங்கள் கேட்குற அந்த வேறு பாராமீட்டர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஆனால் எனக்கு டைம் வேணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோஸும் நான் வந்து போடணும். இந்த 2 வீக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்டு வேறு கொஞ்சம் சிச்சுவேஷன்னால என்னால் போட முடியல. நான் இன்னும் மறுபடியும் வேறு வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். நான் அதுவும் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே பிரதர். ஓகே.
ஆகும். சார் இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மட்டும் எதுல சார் இருக்கு? நான் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, எதுல சார் பண்றீங்க சார்? ஒரு நிமிஷங்க. உங்க நம்பர் தரீங்களா? நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஓகே சார், சொல்லிட்டா சார் நம்பர்? சொல்லுங்க. 9345 9345 73 73 1969. 1969. 9345731969. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறேன். ஆனால் எல்லாத்தையுமே என்னால் ஒரே டைம் சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பெட்டராக வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சார் இப்போ வந்து ஹையர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணனா கிராக் ஏதாவது டவுன்லோட்ஸ் வீடியோ இல்லை ஆக்சுவலாக ஹையர் வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ண 2026. நீங்கள் இது வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றேன். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா கிராக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரப்போகுது. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் வந்து கிராக் பண்ணி யூஸ் பண்ணுறது. இப்போ எல்லாமே பெய்டாக மாற்றிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ கிராக் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக 2020 வெர்ஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடாக இருந்தாலும் சரி, ரிவிட்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எல்லா சாஃப்ட்வேருமே என்ன பண்ணுறாங்கன்னா கிராக் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து வந்து ஏஐயும் இப்போ வந்துருச்சு இல்லையா? இப்போ ஏஐயும் இன்டிகிரேட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே. ஸோ அதனால வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே. பே பண்ணி நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகி நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகி ஒரு செட்டன் டைம் வரும்போது பே பண்ணி சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன் அப்படின்னா க்ளவுடில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் என்னால் போட முடியும். நான் ஒருத்தன் தான் வீடியோவும் ரெடி பண்ணுறேன், நானே எடிட் பண்ணி நானே தான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. யாருக்காவது வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் ஏதாவது கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள், அதுவும் நம்ம எதாவது பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட நேர்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? புரியல, எப்படி? நேர்ல வந்து இப்போ நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நேர்லையா? இப்போதைக்கு ஆக்சுவலாக நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில். ஸோ அதனால நான் எங்கே இருப்பேன்னு அந்த டைமை பொறுத்து தான் அமையும். ஸோ நேரில் இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை. அதான் அதுக்கு தான் நான் அந்த லைவ் கிளாஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து அதில் வந்து நீங்கள் என்னையும் பார்க்குற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு என்னால் அது பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் லைவாக கிளாஸ் எடுக்கும்போது அதுக்காக தான் அந்த ஜனவரிலேருந்து நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு வந்து லைவ் செஷன் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஓகே சார். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பண்ணுறத விட ஒரு சாஃப்ட்வேரோட ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் நான் எண்டு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மந்த் வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா அந்த மந்த் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்த மந்த் நீங்கள் விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பே பண்ணலைன்னா ஜாயின் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி. இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ எம்இபியில் இருக்க டூல் மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா, இல்லை சிவில் ஓரியன்டா அதுவும் கற்றுக்கணுமா? இல்லை, சிவிலும் கற்றுக்கிறது பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து எம்இபி மட்டும் பண்ணாலுமே உங்களுக்கு சிவிலோட பேசிக்ஸாக அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிவிட் அப்படிங்கிறது வந்து எம்இபி சாஃப்ட்வேர் கிடையாது. ரிவிட் அப்படிங்கிறது பிம் சாஃப்ட்வேர். அதனால பிம் அப்படிங்க வரும்போது நீங்கள் கோஆர்டினேஷன், சிவில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அப்புறம் ஆர்கிடெக்சர் எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ரொம்ப நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வாலில் வந்து பைப் வந்து ஒரு பெனிட்ரேட் ஆகி போகுது வச்சுக்கோங்க. பைப்பு டக்ட் பெனிட்ரேட் ஆகி போகுது. சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குதுங்களா? ஒரு வால் இருக்குது, அந்த வால் வழியாக டக்ட் வந்து போகுது. இப்போ அந்த டக்ட் போகுது, அது என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் வால் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்.
ரீடைனிங் வாலா, இல்லை வந்து நார்மல் பிரிக் ஒர்க்கா, இல்லை பிளாக் ஒர்க்கா, இல்லை வந்து பார்ட்டிஷன் வாலா, இல்லை வந்து உடன் வாலா, இந்த மாதிரி எல்லாம் தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்சிசி வால் இல்லை ஒரு ரீடைனிங் வால் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இல்லை பிளாக் ஒர்க் அப்படின்னா ஓப்பனிங் கொடுக்க வேண்டாம். உடன் வால்னா அந்த உடன் வாலுக்கு இந்த டக்ட் வந்து அந்த உடன் வால் தாங்குமா, லோடை வந்து பியர் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பல இருக்குது. அதில் சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ரீடைனிங் வால் அப்படிங்கிறது நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டக்ட் போகுது அப்படின்னா ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓப்பனிங் வழியாக டக்ட் போகும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனிங் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு விண்டோ இல்லை டோர் ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி வந்து காமிச்சிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னு. ஸோ இது எப்படி இது வந்து நீங்கள் அந்த ஆர்கிடெக்சரும் படித்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். நான் வந்து கொடுக்குற ட்ரைனிங் வந்து இன்ஸ்டியூட் மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். A to Z வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற இது இல்லை. ஃப்யூச்சரில் முடிஞ்சுன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து மந்த்லி இல்லை வீக்லி 4 வீக்ஸ்னால் 4 வீக்ஸும் கிளாஸ் இருக்கும். எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் மந்த் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் அப்புறம் எது இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுறேன். லிங்க் கேட்டிருந்தீங்க, லிங்க்கும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஓகே. ஸோ இந்த செஷனில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனும் நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா Februaryல ட்ரை பண்ணலாம். அது தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.